Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீட்ரூட் குழம்பு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்ல செய்வாங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பீட்ரூட் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பீட்ரூட் குழம்பு செய்யறதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் கிழங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்புல 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்திடலாம். இந்த தேங்காவை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கணும். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இதுல ஒரு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலாவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனணும். அதில் தேவையான அளவு ஆயில், ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனணும். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா கொஞ்சம் வெடிச்சணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனணும். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்திட்டு இதோட மசாலா ஸ்மெல்லாம் போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இதையும் இது கூட சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலையை நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு, அதையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மசாலால பிடிக்கிற மாதிரி இப்படி பரட்டி விடுங்க.
அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா காய் பருப்பெல்லாம் வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைமு இந்த மாதிரி பீட்ரூட் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.